நேயர்களே, மகாராஷ்டிரா ஜார்க்கண்டின் தேர்தல் முடிவுகள் இன்று காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், முன்னணி நிலவரம் மற்றும் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சண்முகவேல், நம்ம தொடர்ச்சியாக நம்ம திரையில பார்த்திருக்கக்கூடியதன் அடிப்படையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட உறுதியாகிறது பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது. ஏன்னா நம்பர் வைஸ் பார்க்கும்போது அதிக இடைவெளி இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஜார்க்கண்ட் தேர்தல் முற்றிலும் இந்த களம் என்பது மாறுபட்டதாக இருக்கிறது. அதற்கான காரணம் மொத்தமே 81 சட்டமன்ற தொகுதிகள் தான். அதுல பாதிக்கு பெரும்பான்மைக்கு ஒன்று மேல் எடுக்கக்கூடியவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் 41 சட்டமன்ற தொகுதிகள் தேவை. 41ல் 40, 38 இப்படின்ற இடைவெளி என்பது நீண்ட நேரமாக நீடிச்சிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தேசிய ஊடகங்கள் களத்தில் வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்ல இருந்து வழங்கப்படக்கூடிய தகவல்கள். இந்திய தேர்தல் ஆணையமும் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் இந்த விவரங்களை எல்லாத்தையுமே அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஜார்க்கண்டை மட்டும் இப்போ நம்ம முதன்மையான மாநிலமாக எடுத்துக்கிட்டு ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமைகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 30 இடங்கள்ல முன்னணி நிலவரங்கள். இப்ப வரைக்கும் எந்த இடங்கள்ல வெற்றி தோல்வி அறிவிக்கப்படவில்லை. மாறாக முன்னிலை நிலவரங்கள் 4 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த வேட்பாளர்கள் பெற்றக்கூடிய வாக்கு விவரங்களை மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 30 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 26 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 13 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதா தள் 5 இடங்களிலும், அதே போல ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் 2 இடங்களிலும் வெற்றி அதாவது முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. இதுல என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, மகாராஷ்டிரா இருக்கும்போது நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜார்க்கண்டை பார்க்கிறதுக்கான காரணம் 2019 தேர்தலுடைய முடிவுகளும் இப்ப இந்த திரையில பார்க்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஒரு சில கட்சிகளுக்கு அச்சு பிசராம அப்படியே இருக்கு. இப்ப 2019 தேர்தல் முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வலைதள பக்கத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தலில் 79 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. 25 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ பாஜக 26 இடங்கள்ல இப்ப முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க. 2019 ஒப்பிடும்போது ஒரு சட்டமன்ற தொகுதியில அவங்களுடைய முன்னிலை நிலவரம் கூடுதலாக இருக்கு. அது சட்டமன்ற வாரியாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். இதே போல 2019 தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 43 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. 30 இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க. அதை அப்படியே பார்க்கலாம். 2024 இந்த தேர்தலையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 30 இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 2019 2024 அப்படியே இருக்கு. 30 தொகுதி அப்ப வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப 30 தொகுதியில முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த 2024 இந்த முன்னணி நிலவரத்தின் அடிப்படையில் 13 இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள். 2019 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி 31 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி 16 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப 13 இடங்கள் மட்டுமே முன்னிலை நிலவரம். இப்ப சரியா மணி 11:15 ஆகிறது. இந்த நேரப்படி கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் 2019 ஒப்பிடும்போது காங்கிரஸ் கட்சிக்கு குறைவாகவே இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் ஜார்க்கண்ட்ல கூட்டணிக்கு பெரும்பான்மையான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி சமீப நாட்களாக நிலவுச்சு தேர்தலுக்கு முன்பு. அதற்கான காரணம் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் அதே போல மார்க்சிஸ்ட் லெனினிசத்துக்கும் குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யல. நாங்க கேட்ட எண்ணிக்கை வேற, ஆனா அவங்க கொடுத்த எண்ணிக்கை வேற. கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட் ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான காரணம் 2019 ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு வழங்கப்பட்டிருந்த தொகுதிகளை விட ரொம்ப சொற்ப அளவிலான இடங்கள்ல மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனுடைய எதிரொலியாகவே 2024 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது குறைந்து இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் தான் 2019 ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல வெறும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை 5 இடங்கள்ல அவங்க முன்னணி நிலவரத்தில் இருக்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இந்த முறை ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு ஒதுக்கி இருந்த அதே இடங்கள் என்பது 7 அப்படின்ற எண்ணிக்கையில இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இதே போல பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் என்பது 2 இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் தற்போதைய நிலவரங்கள். இதுல இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பாஜகவை பார்த்துட்டோம். பாஜக 2019 விட ஒரு சட்டமன்ற தொகுதியில கூடுதலா முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. அதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 2019 எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களோ அதே தொகுதிகளில் மீண்டும் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு.
காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது ஜார்க்கண்ட்ல அப்படின்னு நம்ம சில தரவுகள் எடுத்து பார்க்கும்போது 2019 ஒப்பிடும்போது இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகள் முன்னணி நிலவரத்திலே காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கப்பட்டிருக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, முக்கியமா எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெற முடியும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி இன்னும் தீவிரமா ஆலோசிச்சிருக்கணும். ஆலோசிச்சதற்கு பிறகாக கூட்டணி கட்சிகளுக்கு இந்தந்த இடங்கள் அப்படின்றத ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். ஆனா மாறா அப்படி நடைபெறல. காரணம், காங்கிரஸ் மற்றும் அதே ஜேஎம்எம் என்று சொல்லப்படக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 70 இடங்களை நாங்கள் போட்டிடுவோம், மீதம் இருக்கக்கூடிய 11 இடங்கள் கூட்டணி கட்சிக்கு என்று முடிவு செய்துவிட்டு அவர்கள் இருவருக்குள்ளாக எந்தெந்த தொகுதிகள் என்பதை பிரித்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி எதிர் வேட்பாளராக ஆர்ஜேடி அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்தை எதிர்த்தே போட்டிட்டாங்க. அதுல ஒரு தொகுதியை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிஸ்ராம்பூர் அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் அந்த ஏற்கனவே கொடுத்தாங்க இல்லையா 11, அதுல 7 இடங்கள்ல ஆர்ஜேடி போட்டிடுறாங்க. 7 இடங்கள்ல இந்த தொகுதியும் ஒண்ணு. இந்த பிஸ்ராம்பூர் தொகுதியில ஆர்ஜேடி வேட்பாளர் போட்டிடுறாரு. ஆர்ஜேடி வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துகிறது. அந்த விவகாரங்கள் தான் முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இப்போ இந்த பிஸ்ராம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் இப்ப மொத்தம் 19 சுற்று வாக்குகள் என்ன போறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதுல 4 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்திருக்கிறது. ஆர்ஜேடியுடைய வேட்பாளர் நரேஷ் பிரசாத் சிங் 5159 வாக்குகள் பெற்று முன்னணி நிலவரத்தில் இருக்கிற முதலிடம். இது வழக்கமா ஆர்ஜேடிக்கு ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளரையும் நிறுத்தி இருந்தது. அப்ப நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி இந்த பட்டியலில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11வது இடத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சுதீர் குமார் வெறும் 458 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 11வது இடம் இந்த பிஸ்ராம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும். ஏற்கனவே ஆர்ஜேடி வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு, தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த 11 சட்டமன்றத்திலும் கூட ஏன் எதிர் வேட்பாளர்களை நிறுத்தப்பட வேண்டும். இறுதியில் அது ஒரு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிறுத்திக்கலாம், யார் வெற்றி பெறாங்களோ ஆட்சி அமைப்பதில் முக்கியத்துவம் காட்டலான்ற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த நிலைமையில் தான் ஆர்ஜேடி வேட்பாளர் கிட்டத்தட்ட 15,560 வாக்குகள் இந்த 4 சுற்று முடிவுகளில் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். ஆனால் எதிர்த்து போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் 4 சுற்று முடிவுகளிலேயே 458 வாக்குகள் மட்டுமே பெற்று 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்றை தவிர இன்னும் 2 இடங்கள் இருக்கிறது எதிரெதிர் வேட்பாளர்களை நிறுத்தியது. ஒட்டுமொத்தமா 3 சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவர்கள் போட்டியிட்டு கொண்டார்கள். இதுல ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு, மற்றொரு இடத்துல ஜேஎம்எம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த பிஸ்ராம்பூர் சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி என்பதால் அதனை மட்டும் நம்ம திரையில பார்க்க முடிந்த நிலையில ஆர்ஜேடி வேட்பாளர் முதலிடத்திலையும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் வெறும் 400 வாக்குகள் தான் 458 வாக்குகள் மட்டுமே பெற்று 11வது இடத்தில் இருக்கிறார் என்பது இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.